ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோல ஒரு வெள்ள கலர்ல ஒண்ணு ஜெல் மாரி ஒண்ணு உருண்டு போயிட்டு இருக்குல்ல. அதோட பேரு தான் லிக்விட் ரோபோட். ஸோ இத பத்தி தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ரொம்ப வைரலா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ்ல நாம எவ்வளோ ஆச்சரியமான கண்டுபிடிப்புகள் எல்லாம் டெய்லி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சோ அதுல இந்த லிக்விட் ரோபோட் நீங்க பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையோட மோஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு லிக்விட் ரோபோட்டோட தொழில்நுட்பம் உலக மக்கள் எல்லாரையும் ரொம்ப ஆச்சரியப்படுத்திருக்கு. சோ அப்படிப்பட்ட ரொம்ப ஆச்சரியமான கண்டுபிடிப்பான இந்த லிக்விட் ரோபோட் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் அதை பத்தி கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு அந்த லிக்விட் ரோபோட்ட பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த லிக்விட் ரோபோட் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியல். அதாவது ஒரு தனித்துவமான தனிமம் அப்படின்னு தமிழ்ல நம்ம சொல்லலாம். சோ நேச்சுரலா ஒரு தனிமம் அப்படின்னா அது சாலிடா இருக்கும், இல்லாட்டி லிக்விடா இருக்கும். சோ அப்படி அதாவது ரெண்டும் அதாவது சாலிடாவும் இல்லாம லிக்விடாவும் இல்லாம இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா வேப்பர் ஸ்டேட்ல தான் இருக்க முடியும். ஆனா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த லிக்விட் ரோபோட் சாலிட் அண்ட் லிக்விட். சோ அது ரெண்டுமே சேர்ந்த கலவை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த லிக்விட் ரோபோட் டெக்னாலஜி கான்செப்ட முதல்ல கண்டுபிடிச்சது கார்மல் மஜரி அப்படின்ற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் தான். அப்படி இருந்தாலும் இதனோட அட்வான்ஸ் வெர்ஷன், அதாவது இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த லிக்விட் ரோபோட்டை கண்டுபிடிச்சது நேஷனல் சியோல் இன்ஸ்டிடியூட் மற்றும் கேஜோன் யூனிவர்சிட்டி அப்படின்ற சவுத் கொரியால இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க சொல்ற கான்செப்ட் படி திடப்பொருளும் திரவமும் கலந்து இருக்கிற இந்த லிக்விட் ரோபோட்ல திரவ நிலையில இருக்கிற இந்த வேதிப்பொருள் கேலியம் அலாய் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதே மாதிரி இதுல திட நிலையில இருக்கிறது காந்த தன்மையுள்ள இரும்பு மற்றும் நிக்கல் சேர்ந்த கலவை அப்படின்னு சொல்றாங்க. இந்த லிக்விட் ரோபோட் வளவளன்னு உருண்டு ஓடுறதுக்கு இந்த கேலியம் அப்படின்ற வேதிப்பொருள் தான் ஹெல்ப் பண்ணுதாம். அப்புறம் இதுக்குள்ள இருக்கிற இந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஆன அயன் மற்றும் நிக்கல் இந்த ரெண்டோட காந்த பண்பால தான் எந்த ஒரு பொருளும் இந்த லிக்விட் ரோபோட் கூட அப்படியே ஸ்ட்ராங்கா ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த லிக்விட் ரோபோட்டை அதாவது இந்த லிக்விட் ரோபோட் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த லிக்விட் ரோபோட்டை எதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம பார்த்துக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லிக்விட் ரோபோட்ல இருக்கிற இந்த திரவ பொருளோட வளவளப்பு, அதாவது அந்த பிளெக்சிபிலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லா இடத்துலயும் ஊடுருவி போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சோ இது போற வழியில எந்த அப்டிகல்ஸ் வச்சாலும் அதால தடுத்து நிறுத்தவே முடியாதாம். சோ இப்ப எக்ஸாம்பிள் கூட இந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இரும்பு ராட் வச்சிருக்காங்கல்ல. சோ அது நடுவுல வச்சிருக்காங்க. ஆனா அப்ப கூட அது நடுவுல அந்த கேப் இருக்குல்ல. சோ சின்ன கேப் இருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த லிக்விட் ரோபோட்டால அதோட ஷேப் அப்புறம் சைஸ் எல்லாம் மாத்தி அந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ் தாண்டி அதால போக முடியும்னு சொல்றாங்க. இப்படி இந்த லிக்விட் ரோபோட் சாதாரணமா போயிட்டு இருக்கும்போது இதுக்கு உள்ள கண்ணா பின்னான்னு இருக்கிற இந்த அயன் மற்றும் நிக்கல் அந்த காந்த தன்மையுடைய இந்த வேதிப்பொருட்கள் இருக்குல்ல. சோ அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆஃப் மோட்ல தான் இருக்குமா. இதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட் அந்த நம்ம லிக்விட் ரோபோட்க்கு கொடுத்த உடனே உள்ள இருக்கிற காந்த தன்மை உடைய இந்த பொருட்கள் எல்லாம் ஆன் மோடுக்கு மாறிடும். சோ இப்போ லிக்விட் ரோபோட் திரவ நிலையில இருந்து பல மடங்கு சக்தி வாய்ந்த திட பொருளா மாறிடும். சோ இந்த தன்மையை தான் பிசிக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா மேக்னெட்டோ ரியாலாஜிக்கல் எஃபெக்ட், அதாவது எம்ஆர் எஃபெக்ட்னு சொல்றாங்க. சோ இது இன்னும் கொஞ்சம் சுருக்கமா சொல்லணும்னா இந்த லிக்விட் ரோபோட்ல இருக்கிற இந்த அயன் மற்றும் நிக்கலுக்கு காந்த தன்மை கொடுக்காம இருக்கும்போது இது ஆஃப் மோட்ல இருக்கும். சோ அந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இது லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். ஆனா இப்போ இந்த அயன் மற்றும் நிக்கலுக்கு காந்த தன்மை கொடுக்கும்போது இது ஆன் மோடுக்கு மாறிடும். சோ அப்போ இந்த சாலிட் ஸ்டேட்ல மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தத்துல இந்த லிக்விட் ரோபோட் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ப்ரோக்ராமபிள் மெட்டீரியல். அது மட்டும் இல்லாம சோ இதுல ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பிளஸ் சாலிட் மெக்கானிக்ஸ் ரெண்டும் கம்பைன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ இந்த லிக்விட் ரோபோட் எதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க? சோ இதோட அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்பேஸ் ரிசர்ச்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அது ஏன்னா ஸ்பேஸ்ல எக்ஸ்ட்ரீம் ஹை டெம்பரேச்சர்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம் லோ டெம்பரேச்சர்ஸ் இருக்கும்போது இந்த லிக்விட் ரோபோட் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா நின்று நமக்கு தேவையான இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும். அது புது புது கண்டுபிடிப்புகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா இப்போ நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் ஆன இந்த எர்த் குவேக் நடக்கும்போது நிறைய பேர் மண்ணுக்குள்ள அப்படியே புதைஞ்சு போயிருவாங்கல்ல. சோ அவங்கள ஈஸியா நம்மளால தேடி கண்டுபிடிச்சு காப்பாற்ற முடியாது. அந்த அந்த மாதிரி நேரத்துல தான் இந்த லிக்விட் ரோபோட் ரொம்ப ஈஸியா அந்த அதாவது உள்ள போய் மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கிற மக்களை எல்லாம் கண்டுபிடிக்கும். சோ கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆன் பண்ணும்போது அதுல சாலிடா மாற முடியும்னு சொல்லியிருக்கேன்ல. சோ நீங்க பாத்தீங்கன்னா அது மனுஷங்களை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அங்க உள்ள ஸ்பேசஸ்ல போயிட்டு அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆன் பண்ணி ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான சாலிடான பில்லரா மாறி அங்க நிறைய ஸ்பேசஸ் கிரியேட் பண்ணும். சோ அந்த ஸ்பேசஸ் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளால ஈஸியா அந்த ஹியூமன்ஸ் ரெஸ்கியூ பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி அவங்களால கூட அங்க வெளியே ஈஸியா வர முடியும். அப்புறம் இது மெடிக்கல் ஃபீல்ட்ல கூட நிறைய காம்ப்ளிகேட்டடான ஆபரேஷன்ஸ் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க.
அப்புறம் டிஃபென்ஸ்ல இது ஒரு செல்ஃப் ஆர்மர் மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் இந்த லிக்விட் ரோபோட் தயாரிக்கிறதுக்கு நெறைய செலவும் ஆகும். அதுக்கப்புறம் அதோட இந்த பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் வந்து இன்னும் கிளியரா வந்து அவங்க ஸ்டடி பண்ணலையாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போதைக்கு இது புதிய கண்டுபிடிப்பா தான் இருக்கு. சோ நெறைய ட்ரையல்ஸ் அண்ட் டெஸ்ட்க்கு அப்புறம் வந்து மக்கள் யூஸ்க்கு கொண்டு வரும்போது தான் இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ்லாம் தெரிய வரும்னு சொல்றாங்க. சரி, எது எப்படி இருந்தாலும் இப்படிப்பட்ட அருமையான கண்டுபிடிப்புகள் எல்லாம் மக்களுக்கு வந்து நல்லது பண்ணும் அப்படின்ற நம்பிக்கையோட நாம் வந்து அவங்கள வந்து வாழ்த்தலாம். சரி, ஓகே ஃபிரெண்ட்ஸ். சோ இந்த மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸ் என் சேனல்ல நான் கன்டினியூவா போட்டுட்டே தான் இருப்பேன். சோ அத நான் தெரிஞ்சுக்கணும்னா, இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சத லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சரி, ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.